ஹே லடூஸ், இன்னைக்கு நம்ம சிங்கராஜாவும் தந்திர நரியும் பத்தின கதை தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். இதுதான் நம்ம காட்டோட சிங்கராஜா. சிங்கராஜா ரொம்பவே நல்ல சிங்கம். காட்டுல இருக்க மிருகங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தது. சிங்கராஜா நல்ல முறையில ஆட்சி புரிறது அங்க இருக்கிற முதன்மை மந்திரியான நரிக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது நரி சிங்கராஜாவை ஏதாவது செய்துட்டு தான் இந்த காட்டுக்கு ராஜாவா மாறணும்னு ஆசைப்பட்டது. ஒரு நாள் அந்த நரி ஒரு தந்திரமான யோசனையோட காட்டுராஜாவை சந்திக்குது. அரசே, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லதான் உங்களை தேடி ஓடி வந்தேன். நான் ஒரு குகையை கண்டுபிடிச்சேன். அந்த குகையில நம்ம குளிர்காலத்துக்கு தேவையான அவ்வளவு சாப்பாடும் அந்த குகையில இருக்கு. ஆனா அந்த குகைய ஒரு டிராகன் பாதுகாத்து வருது. நம்ம எப்படியாவது அந்த டிராகனை அங்கிருந்து துரத்திட்டோம்னா நம்ம காட்டு விலங்குகளுக்கான மொத்த சாப்பாடும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நரி சிங்கத்தை பார்த்து சொன்னது. இந்த காட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிற சிங்கம் நரி சொன்னது எல்லாத்தையும் பொறுமையாவே கேட்டுட்டு இருந்தது. எதுக்காக நரி இப்படி எல்லாம் பேசுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ண சிங்கம் நரி சொல்றதை கேட்டு நரி கூடவே இங்கிருந்து கிளம்ப முடிவு பண்ணி, சரி நரி, நம்ம நீ சொன்ன குகைய தேடி போலாம். காட்டுல இருக்க மத்த மிருகங்கள் எல்லாரையுமே நம்ம அழைச்சிட்டு போலாம், சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னது. இல்ல சிங்கராஜா, நம்ம எல்லா மிருகங்களையும் அழைச்சிட்டு போனோம்னா அந்த டிராகனுக்கு தெரிஞ்சு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அது ஒழிச்சு வச்சிரும். அதனால முதல்ல நம்ம 2 பேரும் போய் அதை எப்படி வீழ்த்துறதுன்னு பாக்கலாம். அப்படியா? அப்படின்னா சரி வா, முதல்ல நம்ம 2 பேரும் போய் அந்த குகையில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிங்கம் முன்னாடி போகுது. சிங்கராஜா, என்கிட்ட வசமா மாட்மியா? உன்னை எப்படியாவது அந்த குகைக்குள்ள தள்ளி பூட்டிட்டு இந்த காட்டுக்கு நான் ராஜாவாக போறேன். எப்படி என்னோட தந்திரம் அப்படின்னு நரி மனசுக்குள்ளேயே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு சிங்கத்தை பின்தொடர்ந்து அங்கிருந்து போகுது. 2 பேரும் அந்த குகை கிட்ட போனாங்க. உடனே நரி சொன்னது, ராஜா, இந்த குகைக்குள்ளதான் அந்த டிராகன் இருக்கு. நீங்க முதல்ல உள்ள போய் அதை வீழ்த்துங்க அப்படின்னு சொன்னது. உடனே சிங்கம் சொன்னது, இல்ல, அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே உள்ள போலான்னு சொல்லி நரியைய சேர்த்தே இழுத்துக்கிட்டு உள்ள போனது. தன்னோட குத்து வெளிப்பட்டுடோன்னு பயந்த நரி வேற வழி இல்லாம சிங்கத்தோட குகைக்குள்ள போனது. உள்ள போனதும் வெறும் காலியா இருந்த குகைய பார்த்த சிங்கம் நரிய பார்த்து, உண்மையை சொல்லு நரி, இங்க எந்த டிராகனும் இல்ல, நீ சொன்ன மாதிரி எந்த சாப்பாடும் இல்ல. எதுக்காக என்ன பொய் சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்த அப்படின்னு தன்னோட கர்ஜனை குரல்ல கேட்டதும் நரி ரொம்பவே பயந்து போனது. என்ன மன்னிச்சிருங்க சிங்கராஜா, நான் இந்த காட்டுக்கு ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டுதான் எப்படியாவது இந்த குகையில வச்சு உங்களை பூட்டிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போய் காட்டுக்கு ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு நரி தன்னை பத்தின உண்மையை ஒத்துக்கிட்டு தன்னுடைய இடத்துக்கு வந்த சிங்கம் காட்டு விலங்குகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினது. சிங்கம் அந்த குகைய பத்தியும் அங்க நடந்த விஷயங்களை பத்தியும் எல்லா விலங்குகள் கிட்டையும் சொன்னது. சொல்லிட்டு, இனிமே நரி தன்னோட முதன்மை மந்திரியா இருக்க முடியாது, காட்டு விலங்குகளுக்கு தேவையான உதவியை செய்யற ஒரு சேவகனா மட்டும்தான் இருக்க முடியும்னு ஒரு ஆணை பிறப்பிச்சது. இதுவரைக்கும் முதன்மை மந்திரியா இருந்த நரிக்கு மற்ற விலங்குகள் கொடுத்த மரியாதைய இப்ப அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏன்னா நரியோட தந்திரத்தை நினைச்சு அவங்க யாருக்குமே நரிய பிடிக்காம போயிடுச்சு. அதனால எல்லாருமே நரிய ரொம்பவே மோசமாதான் பார்த்தாங்க. மற்ற மிருகங்கள் எல்லாமே தன்னிடம் காட்டின ஒதுக்கத்தை பார்க்கும்போதுதான் நரிக்கு தன்னோட தப்பே புரிஞ்சுது. இனி நாம காட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படாம இந்த விலங்குகளோட விலங்குகளா அன்பா பாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் திருந்தி நரி நல்ல முறையில எல்லாருக்கும் உதவி செய்து வந்தது. என்ன லடூஸ், உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? மறுபடியும் அடுத்த கதையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.